அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு வேலையோட ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது எந்த துறையோட வேலைக்கான ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று முதல் செலக்ட் ஆகியிருக்க அனைவருக்கும் 99% வந்து செலக்ட் ஆனவர்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து வெளியிட போவதாகவும் சற்று முன்பு செய்திகள் டிஆர்பி ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்குது. இந்த செலக்ட் ஆகியிருக்க இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் யார் யார் நேம்லாம் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் முதல்ல வெளியிட போகிறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த ரேஷன் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை நமக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் அண்ட் மெயில்லையுமே அதில் லிங்க் ஏதாச்சும் கொடுத்து வச்சிருப்பாங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கணுமா, ஸோ அதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் கமெண்ட்லாம் கேட்குறீங்க இல்லையா? ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த ரேஷன் வேலைக்கான இறுதி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அதில் என்னென்ன மாதிரியான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கிறதா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் வேலைக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருந்தால் இந்த ரேஷன் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அது யார் யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலை கிடைக்கும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் வேலையில யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க, யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது அப்படின்றதுக்கான அப்டேட் பார்க்க போறோம். மெயினா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதையும் எஸ்எம்எஸ் மெயில் யாருக்கு வருகிறது இன்று முதல் அப்படின்றத பத்தியும் தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்ல இந்த தடவை நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், இந்த ரேஷன் வேலைகள் அனைத்தும் காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே, ஸோ இதெல்லாம் உண்மையா பொய்யா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் டெய்லி நமது சேனல் தான் அப்டேட் டெய்லியும் கொடுத்துட்டு வரோம். இந்த ரேஷன் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு டிஆர்பி ரேஷன் ஷாப் எக்ஸாம் ரிசல்ட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, அதாவது கன்னியாகுமரி, திருச்சி, நாகப்பட்டினம், இந்த மாதிரி 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்திற்கும், அதாவது இந்த ரேஷன் வேலை கட்டுனருக்கும் சரி விற்பனையாளருக்கும் சரி 2 போஸ்டிங்க்கும்
ரிசல்ட்டுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இன்று முதல். ஆனால் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய இன்டர்வியூ கார்டு, அதாவது நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதுதான் இப்போதைக்கு வருது. ஸோ ஆனால் வந்து நாங்கள் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆனால் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த போர்ட்டல் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாகவே இதுவரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, ஸோ 38 மாவட்டத்திலையும் இதுவரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் வரதுக்குள்ளேயே நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து அந்த எஸ்எம்எஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு மெயில் இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ்லேயே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லிங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே அதிலே கொடுத்து வச்சிருக்கோன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நமக்கு தகவல். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான கட் ஆஃப் மார்க் வந்து என்ன இருந்தா இந்த ரேஷன் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமான சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான கட் ஆஃப் மார்க் வந்து மினிமம், சரிங்களா, மினிமம் 90%, அதாவது 90 மார்க் கட் ஆஃப் ஆதி வேணும். சரிங்களா? அதற்கு மேல 95 97 இருந்தா கூட நீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ஏன் இவ்வளோ கட் ஆஃப் இந்த ரேஷன் வேலைக்கு மட்டும் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு கொடுத்தது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 3200 வேகன்சி தான். ஓகேங்களா? 3200 வேகன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது ஸோ காம்படிஷன்றது அதிகமாயிருச்சு. ஸோ அதனால மினிமம் 90 கட் ஆஃப் மார்க் இருந்தாதான் இந்த ரேஷன் வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் வேலைகளுக்கு காசு கொடுத்து விற்பனையாளர் போஸ்டிங்கா இருக்கட்டும், போஸ்டிங் வந்து இந்த கட்டுனர் போஸ்டிங்கா இருக்கட்டும், காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் நாங்க வாங்கிடுவோம் ஸோ அப்படின்னு சொல்லி எங்ககிட்டயே வந்து சொல்றாங்க பிரதர். இதெல்லாம் வந்து உண்மையா? ஸோ அப்போ இந்த இன்டர்வியூலாம் ஒரு கண் துடைப்பிற்காக மட்டும்தானாமே? ஸோ இதெல்லாம் உண்மையா பிரதர்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக நான் தெளிவா அப்டேட் கொடுக்கறது என்னன்னா, இந்த காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்றதும் உண்மைதான். அதுதான் ரியாலிட்டியும் கூட. ஸோ 100% காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. மீதி இருக்கிற ஒரு சில பர்சன்டேஜ் கண்டிப்பாக இது நேர்மையான முறையிலும் ஒரு சில நாட்கள் நடக்கிறது. சரிங்களா? அது எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மாவட்டத்துல 100 வேகன்சி இருக்குன்னா அதுல 60 வேகன்சி வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? மீதி இருக்கிற அந்த 40 வேகன்சி மட்டும்தான் இந்த டாப் மார்க் வரவங்க, மெரிட் ஆகுறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அதுல செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். கிளாரிஃபை பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இன்னைக்கான ரேஷன் ரிசல்ட் அப்டேட்கான இதுதான் அப்டேட்டு. ஸோ எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்று முதல் எஸ்எம்எஸ் மெயிலும் செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட்டுமே வெளியாகும். ஸோ இன்னைக்கான சற்றுமுன் அப்டேட் இதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம்.